தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகளா இருக்கட்டும், அவங்களுடைய தொண்டர்களா இருக்கட்டும் வெளியேற்றதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி வெளியேற்றவர்கள் வேல்முருகன் அவர்களுடைய கட்சியில இணைகிறதையும் நம்மளால பார்க்க முடியும். வெளியேற்றல கண்டிப்பா இவங்க எல்லாம் முக்கிய நிர்வாகிகளா அவங்களாம் முக்க விடலங்க. ஒரு முக்கோட முக்கலங்க. என்ன வேணா முக்கிய எங்க முக்கினா அவன் நிதர்சன உண்மை நான் சொல்றேன், சத்தியம் சொல்றேன். அண்ணன் சீமானை சொல்லித்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப என்னை போன்ற எத்தனாயிரம் தம்பிகளுக்கு அண்ணன் பேரை சொன்ன சோறு. நான் இப்படி பண்றேன் அப்படின்னு கட்சியில போய் இணைகிறார்களே, வேல்முருகன் அவர்கள் இருங்க அவர் சும்மாங்க. நீ உன் கட்சியில ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுப்ப, அவர் பாதுகாப்பு கொடுப்ப. அவன் சைக்கோ சங்கர் அவன் பேரு சவுக்கு சங்கரா நாய் பேர் உண்மை பேர் வந்துச்சு பாரு வெளியா. அது ஒரு பிக்காரி நாய். அது கூட உட்காந்து கதை பேசிட்டு இருக்கான். என்ன உங்களுக்கு புரிதல் இருக்கு? அவர் சொல்லும் போது இப்ப ஒரு செயற்குழுவாது பொதுக்குழு ஏதோ ஒரு கர்மாந்திரம் நடத்தினா அதுல சொல்றாரு, அரசியல் எதிரி இவருக்கு திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. போடா, இது ஏன் மண்ணு, ஏன் அரசியல்ரா? பிஜேபி நாம் தமிழ் கட்சிக்கு மனித குலத்துக்கு எதிரா போடான்ட்டல. நான் முடிவு பண்ணிக்கிறேன்டா, எனக்கு வராதுடா. இல்ல நாங்க அதிகாரத்தை பிடிச்சிட்டு நக்க போறிய வச்சு வச்சு என்ன பண்ண போற? எங்க திமுக வயசாகி போச்சுங்க, இதான் கடைசி ஆட்சிங்க. உதயநிதி இன்பநிதி புலம்புறாருங்க, முடிஞ்சு போச்சு அவங்களுது. ஏன் வர மாட்டேங்கிற? செத்த அளவுக்கு போல, செத்தப்பதான் நீ கூட இல்ல, ஓடியாந்துட்ட பங்கிட்டு ஓடியாந்துட்ட. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தங்கச்சி. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகளா இருக்கட்டும், அவங்களுடைய தொண்டர்களா இருக்கட்டும் வெளியேற்றதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி வெளியேற்றவர்கள் வேல்முருகன் அவர்களுடைய கட்சியில இணைகிறதையும் நம்மளால பார்க்க முடியும். வெளியேற்றல, தானா முன் வந்து வெளியே போறது ஒண்ணு, அதான் வெளியேற்றது ஒண்ணு. வெளியேறுகிறார்கள் அப்படி ஒண்ணு சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே தொடர்ந்து வெளியேறாங்களே சார், என்ன காரணம்? எனக்கு அப்படி சொல்ல தெரியாது. எனக்கு எப்படி சொல்லாத யாசியான்னு சொல்ல முடியும். எனக்கு நிறைய தம்பிங்க வெளியே போறாங்க. நீங்க ஒருத்தர் வெளியே போறத குறிப்பா சொல்லுவீங்க, ஜெகதீஷ பாண்டியன் வெளியே போயிட்டாரு அப்படின்னு. கண்டிப்பா இவங்க எல்லாம் முக்கிய நிர்வாகிகளா அவங்களாம் முக்க விடலங்க. ஒரு முக்கோட முக்கலங்க. அவன் என்ன வேணா முக்கிய எங்க முக்கினா அவன் இப்ப அவனை போய் முக்கிய நிர்வாகி சொல்லிட்டு சீமானை சொன்னா சோறுங்க. உண்மையா சொன்னா இப்ப நான் கூட அண்ணனை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிதர்சன உண்மை நான் சொல்றேன், சத்தியம் சொல்றேன். அண்ணன் சீமானை சொல்லித்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப என்னை போன்ற எத்தனாயிரம் தம்பிகளுக்கு அண்ணன் பேரை சொன்ன சோறு. குடும்பத்துல அரிசி ஒல கொதிக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நீங்க சொல்ற அந்த ஜெகதீஷ பாண்டியன் உள்பட எக்ஸெட்ரா பெயின்று தம்பி ராஜீவ்காந்தி வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வருது. அப்போ நான் பிருந்தா சங்கர் போல அதை தங்கச்சிக்கிட்டலாம் பேசும்பொழுது அது மக்கள் மத்தியில் போகும்போது மக்கள்கிட்ட ஒரு வெளிச்சம் வரும். அப்போ இவர் பெரிய அறிவார்ந்த ஆசானான்னு புரிஞ்சுக்குவாங்க. இங்கே ஒன்றும் கிடையாது, அண்ணன் சீமான் பேசுகிற கருத்தை சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் பேசுகிற கருத்து போகிற என் கருத்துனாக்கா அப்படி கிடையாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு அண்ணன் சீமான் எடுத்து வைக்கிற அரசியல் முன்னெடுப்பு நான் சொல்கிறேன். நான் இப்படி பண்றேன் அப்படின்னு கட்சியில போய் இணைகிறார்களே, வேல்முருகன் அவர்கள் இருங்க அவர் சும்மா அவர் அடுத்த தமிழ் தேசியத்தை அவர் தூக்கி வச்சிருக்க மாதிரியும் இங்க இருந்து போறவங்களை போறா. உண்மையிலேயே அவர் சொல்றாரு. ஒரு காணொலியில தம்பி அவர் ஐயா கார்ட்டூன் பாலா நினைக்கிறேன், அவர் காணொலி நேற்று சொல்றான். ஒரு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நான் வேணான்னு தான் சொல்றேன், சீமான விமர்சனிக்கு வேணான்னு சொல்றேன். ஆனா திரும்ப விமர்சிக்கிறாங்க. உன் கட்டுப்பாட்டை மீறி பேசிடுவாங்களா? இப்போ நான் பேசுகிறேங்க, நாளைக்கு என்ன தூக்கி வீச முடியும் அண்ணன் சீமானால. அதுதான் நாம் தமிழ் கட்சி. அப்போ என்ன பண்ணுற, நீ சொல்லியும் பல முறை சொல்லியும் அவர் கேட்காம பேசிகிட்டு இருக்காரு. என்ன உண்மையிலேயே அண்ணன் வேல்முருகன் மேலே கொஞ்சம் மரியாதை வச்சுருக்கான். அது மேலே புரிஞ்சுக்கணும். நீ உன் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுப்ப, அவர் பாதுகாப்பு கொடுப்ப. அவன் சைக்கோ சங்கர் அவன் பேர் சவுக்கு சங்கரா இந்த நாய் பேர் உண்மை பேர் வந்துச்சு பாரு வெளியா. என்ன அது ஒரு பிக்காரி நாய். அது கூட உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. சீமானை பேச தேவையான இருக்கு. ஏன் அங்கே சாப்பிட்ருக்க, வயிற்ற வளர்த்துருக்க, நல்லா பணம் பார்த்துட்ட, பெரிய சினிமாக்காரன். என்ன பெரிய வெற்றிமாறனா? வெற்றிமாறன் எத்தனை அதிர்ஷ்டான்னு பிக்காளிப்பல எத்தனை முறை கூப்பிட்டேன், ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர மாட்டேங்கிறான். வாடா யூத் மணி போண்டா உட்காரன்னு சொல்லியிருக்கேன். நான் ஏன் கூட பேசுவா? தவறு தங்கச்சி. ஒரு கட்சியில் நீ நம்புறீங்க, ஒரு தமிழ் தேசியத்தை இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல்
ஐயா சிலம்புச்சோர் மாப்போசி காலத்துலேருந்து சீப்பா 1000 வரைக்கும் எடுத்த தமிழ் தேசியத்தை யாருமே எடுக்கல. எங்கள் அண்ணன் சிஎம் எடுக்கிறாரு. சமரசமே பண்ணாமல் ஒரு மனுஷன் வந்து இந்த மண்ணில் வந்து போராடி நிற்கும்போது நீ ஒவ்வொரு கிளையா பிடிங்கி விடுறப்பாரு, ஒவ்வொரு வேறா பிடிங்கி விடுறப்பாரு. இப்போ நீ தானே இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாமே போகிறாங்களே. நான் நினைக்கிறேன் அவரே கூப்பிட்றாருங்க. நீ எப்படி சேர்த்துக்கிற? நீ ஏன் சேர்க்குற? நீனு இங்கே வா, வேணாப்பா. நானும் தமிழ் தேசியம், அவரும் தமிழ் தேசியம், நாங்களும் ஈழ ஆதரவு இருக்கோம், அவங்களும் ஈழ ஆதரவு இருக்காங்க. இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை அவங்க சொல்கிறாங்க. இப்போ நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வேண்டாப்பா சொல்லணுமா வேணாமா? இங்கேருந்து போகிற பிக்காளி பண்ணி சேர்த்துக்கிறேன். தாங்க நான் கழட்டி தோற்று விடுறேன். யார் தோற்று விடுவேன்? இங்கே சரியில்லைன்னு தோற்று விடுறேன். அவனை வச்சு கொண்டாடுறேன். நீனு தப்பு. ஐயா வேலுமுருகன் அவங்க இந்த காலையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போன பயில போய் வெட்டி விட்டுருங்க. எல்லாமே நாம் தமிழ் கட்சி துரோகியை தான் தோற்று வர அண்ணன். அதான் நான் ஃபஸ்ட்டு கோவப்பட்டேன். விரட்டி விடப்பட்டவங்க எல்லாமே அவங்களாம் போகலை. விரட்டி தப்புப்பா, இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ தும்பியா? உண்மை சொல்கிறான். எத்தனை வாட்டி ஒன்று மன்னிக்கிறது? போடா வெளியே, போடா வெளியே, போடா அப்படின்னு சொன்ன ஆளுங்க தான் இவங்க எல்லாமே. அவங்கள போடா வாராஜன் அப்படியே வேலுமுருகன் ஏற்றுக்கிறாரு. அப்போ யார் தப்பான ஆட்கள் தோணும் துரத்துறமோ. இப்போ ஈழத்தில் நடந்தது நம்பித்தானே ஐயா கருணாநிதி கூட வச்சிருந்தாரு. இன்னைக்கு துரோகி அவன் தானே. அப்படிதான் இவெல்லாம் துரோகி. அங்க என்ன நடந்தது? இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுதானே வீழ்ந்தோம் நம்ம. இவரை கூட வச்சிருக்காரு இவரு. இதுதானே உண்மை. அதால இனி வரும் காலங்களையாவது ஐயா தயவு செஞ்சு என்ன தட்டி விட்டுரு. அவெல்லாம் வச்சா ஒன்றாம் கழட்டிடுவான். மிக ஆபத்தான பயலுக அவங்கெல்லாம். ரொம்ப லூசு பிக்காளி பயலுக, திருட்டு பயலுக. நீ நின்றுருக்க, மக்களுக்கு நின்றுருக்க. உன் காணி நான் முழுசாக பார்த்தேன். நானே அதில் ஒரு வாழ்த்துக்கணும் போட்டிருக்கேன். நான் கட்சி பதமின்றி பரவாயில்ல இவருக்கு பின்னால் வந்து இத்தனை இது தாண்டி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மனிதனைய தான் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். என்ன ஒரு வருத்தம்னா இங்கேருந்து வர்ற திருட்டு பயலையும் அயோக்கிய பயலையும் நாம் தமிழ் கட்சியில் சுரண்டி கொழுத்த பயலையும் நாங்கள் திரட்டி விட்டா நீங்கள் சேர்க்காதீங்க. திரும்ப உங்களை மாதிரி சொல்கிறேன், சேர்க்காதி தட்டி விட்டுருக்கேன். என்ன உங்களுக்கு புரிதல் இருக்கு? அவர் சொல்லும்போது இப்போ ஒரு செயற்குழுவாது பொதுக்குழு ஏதோ ஒரு கர்மாந்திரம் நடத்தினான். அதில் சொல்கிறாரு அரசியல் எதிரி இவருக்கு திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. அரசியல் எதிரி என்ன, கொள்கை எதிரி என்ன? ரெண்டும் ஒன்று தானப்பா. அப்போ உனக்கு எவன் இதை எழுதி கொடுக்கணும், தப்பு எழுதி கொடுக்குறான் உனக்கு. அப்போ ஒரு அடிப்படை இதே தெரியாமல் தானேப்பா நீ பேசிகிட்டு இருக்க. தப்புனா பிஜேபி எதுக்குறேன். நான் சொல்கிறேன்ல, பிஜேபி நாம் தமிழ் கட்சிக்கு மனித குலத்துக்கு எதிர்றா போடான்ட்டேன்ல. போடா, இது ஏன் மண்ணு, ஏன் அரசியல்ரா, நான் முடிவு பண்ணிக்கிறேன்டா, நீ எனக்கு வராதுடா. அதிகாரத்தை பெறனா கேட்டால் கொடுத்தா கொடு. இப்போ நாம் திரும்ப ஒரு விளக்கம் உங்களுக்கு வைக்க பாருங்க. இப்போ எங்கள் மீனவனை வந்து அவன் வந்து சிங்கள பிடிச்சி கொண்டு சுடுறான். 8 பேர் சுட்டுருக்காங்க. அப்போ என்ன நம்ம என்ன ஒரு நிலைப்பாடு தங்கச்சி. அப்போ மத்திய அரசு என்ன சொல்கிறது, சிங்களனை ஆதரிக்கிறேங்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எங்கள் அதிகாரத்தை வந்துட்டோம், நாம் தமிழ் ஆட்சி நடக்குதுங்க. அப்போ நீ சிங்களனை ஆதரிக்கிற. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சிங்களனை நீ ஆதரிச்சா உனக்கு நான் யார்? அவனை ஏற்றுக்க, என்னை விட்டுருங்கிறேன். உங்களுக்கு புரியுது இல்லை? சீமான் எப்படி கப்பற்படை தனிப்படை அமைப்பார், இப்படி தாண்டா அமைப்பார். உங்களுக்கு புரியுதா? அவன் உனக்கு நட்பு நாடுண்டா, நான் யாரு உங்களுக்கு விளங்குதா? அப்போ நீ எனக்கானவனா அவனுக்கானவனா? இப்படி தான் சண்டை போடுவோம். இப்போ கட்சத்தையும் மீட்போம், திமுக ஒரு காலம் மீட்காது. என்ன சொல்கிறான், கொடுத்ததாங்கிறான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அது எங்கள் சேதுமன் மன்னனுடைய என்ன கட்சி தீவு, அது எங்களுது. இப்போ நீ என்ன சொல்கிற, கொடுத்ததாங்கிற. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ கொடுக்குறேன்னு எடுத்துக்குவா, நீ கொடுக்குறே எடுத்துக்குவா. இப்போ நீ அவனுக்கு சொன்ன போனால் என்னை பிரித்து விட்டுருங்கிறான். உங்களுக்கு விளக்குதா? அப்போ இது போல் திட்டமிட்டு நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கான ஒரு அரசியலை கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்போ நாங்கள் எல்லாம் வீழ்றமா கணக்கு இல்லை. இப்போ நாங்கள் என்ன இப்போ தான் புதுசாக தோக்க போகிறோமா? தொடர்ச்சியாக தோக்க தாங்க உற்சாகம் நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் இந்த வெற்றி கணியை வந்து நான் முதல்ல கொடுத்து 2016 விட்டு 2019 நான் கொண்டு வந்தேன்னா எனக்கு இவ்வளோ புரிதல் வந்திருக்காது. இப்போ தான் புரியுது யாரை எங்கே அடிக்கணும். ஏன்டா பரந்துரை செலக்ட் பண்ணா திமுகன்னு யோசிக்கிறோம்ல. நிறைய பேர் தெரியாது தங்கச்சி, இங்கே ஓடுறதுக்கு ஒரு விண்ணூர்தி கிடையாது, ஒரு பிளேட் கிடையாது. அது வேற. திமுக திராவிட மாடல் அரசு இத்தனை இடம் இருக்கும்போது ஏன் பரந்துரை பார்க்குறான்? அவன் சொந்தக்காரன் பூரா ஆந்திராவில் ஸ்டீல் சிட்டி ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு இதுக்கு 16 கிலோமீட்டரு. அப்போ அங்கே வர்த்தகம் ஓடிட்டு இருக்கு.
அப்போ அந்த இடத்த பூரா இவனே வாங்கி வச்சுருக்கான். அப்போ அந்த இடத்த விற்கிறதுக்கு பெரிய தொகை போகும். அவன் சொந்தக்காரன் பூரா அங்கே சிட்டி தான் வர்றான். அதுக்கு 16 கிலோமீட்டர் தான் குறுக்க போனால் பிளான் பண்ணுறான் பாருங்க. இதை கண்டுபிடிக்கிறோம் நம்ம. ஓ மான நீ அப்படி வரியா, வாடா பார்த்துக்கோ, வா போடுவோம், சண்டை போடுவோம் வா. நீ பரந்தோலை தொடு, எங்களை தாண்டி தான் தொடணும், தொட்டுருவியா அப்படின்னு சவால் விடுறோம். அப்போ இந்த சவால் யாருக்காக? அங்கே வாழ்கின்ற அந்த பூரகுடி மக்களுக்கு எதிர்ப்பை என்ன அந்த மக்கள் பூரா எங்க கூட நின்றுட்டு இருக்கான். அந்த மக்களை காப்பாற்ற கடமை எங்க இருக்கு? எங்களுக்கு இருக்கு. எந்த அரசுக்காக இருக்கா? சும்மா போய் காரில் கை காட்டி வரல தங்கச்சி. என் தம்பி கூட போனார், காரில் கை காட்டி வந்தார். கை காட்டுறதில்ல, களத்தில் நில்லு, அறாவன அப்படிங்கணும். என்ன இல்லை செயலில் போட்டுருவாங்க. ஏய் என் அண்ணன் எத்தனை நாள் தெரியுமா? 5:30மா? நேற்று ஒரு அம்மா சொல்கிறேன், கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஏதோ எனக்கு ஒரு ஃபோன் வருது. தம்பி முருகேசனா? ஆமாம் வணக்கம் சொல்லுங்கம்மா. நான் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து நான் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, நீங்கள் அந்த மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் சீமான் கூட்டம் போட்டிங்களா? ஆமாம் நிறைய பேர் போடுறேம்மா. சொல்லுங்கம்மா. இல்லை உங்களுடைய லெட்டர் போய்ட்டு தானே வந்திருக்குது. சரிம்மா, நான் தான் அனுமதி கேட்டிருப்பேன். அதில் வழக்கு நீங்கள் 5:30 மணிக்கு முடிக்க வேண்டியது 8:30 மணிக்கு முடிச்சுதா ஒரு தகவல். சரிம்மா இருந்திருக்கோம். சரி நினைவுக்கு வரல, சொல்லுங்கள், உங்களை வழக்கு பதிஞ்சிருக்கும்னா. சரி போட்டுருங்கம்மா, எப்போன்னு சொல்லுங்கள், நான் நீவன் நின்றுறேன் சொல்லிட்டேன். அப்போ நாங்கள்லாம் பயந்து ஓடுறோமா? போலீஸை பார்த்து வெளியே வராமல் 3 மாதம் விளையாடுறோமா? ஐயோ தலைமையாக ஆடுறோமா? எது? அப்போ நாம் தமிழ் தம்பிகள் இந்த மக்களுக்காக நிற்கிறவன் என்னைக்கு அஞ்ச மாட்டான். அவனை நீ அச்சுறுத்த முடியாது, அவனை பயமுறுத்த முடியாது. இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் சென்னையில் பேசியிருக்காரு. அங்கே ஒருத்தன் கல்கோரி கோர் மடிச்சிட்டான். சரி பார்த்தீங்களா? அதோடு மட்டும் இல்லை, அந்த கோவை மாணவிக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வாடான்றான். அப்போ தமிழ்நாடு பூரா இந்த அதிகாரத்தை எடுத்து சண்டை போடுறது யாரு? நாம் தமிழ் தம்பிகளும் அண்ணன் செந்தமன் சீமானும். இதை புரிஞ்சுக்கணும். இல்லை நாங்கள் அதிகாரத்தை பிடிச்சிட்டு நக்க போறியா வச்சு என்ன பண்ண போற? தமிழ்நாட்டில் எத்தனை இல்லாத தெரியுமா உனக்கு? தெரியுமா? எங்க திமுக வயசாகி போச்சுங்க, இதான் கடைசி ஆட்சிங்க, இன்னும் இருக்க போறது 3 மாசம் தாங்க. இங்க பாருங்க, நேற்று துறைமுருகன் சொல்லிட்டாருங்க, உதயநிதி இன்ப நிதி புலம்புறாருங்க. முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவையும் இல்லை இந்த ஆட்சி. நம்மளுக்கு பல ஆயிரம் லட்சம் கோடிகள் சம்பாதிச்சிட்டாங்க அவங்க. இனிமேலுக்கு இந்த அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு, சம்பாதிச்சிட்டாங்க. அப்போ அதிகாரத்தை நோக்கி நாங்கள் நாமத்தை வச்சு போயிட்டோம். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அணில் விளையாட்டுலாம் ஆடாதீங்க தம்பி, ஒரு ஓரம் போங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன், வாங்க தெளிவாக பேசுங்க, அரசியல் முன்னாடி மக்களுக்கு நில்லுப்பா. இந்த மக்கள் நீ நிற்க போகிற, ஏன் வரமாட்டேங்கிற? செத்த அளவுக்கு போகல, செத்தப்போ தான் நீ கூட இல்லை, ஓடியாந்துட்ட பங்கிட்டு ஓடியாந்துட்ட. நான் அப்போவே ஒரு கருத்தை பதிவு பண்ணேன். இப்போ சொல்லிட்டேன் பார்த்தீங்களா தங்கச்சி? இந்த இதுதான் நினைக்கிறேன். தங்கச்சி அங்கே நடந்தது மக்களுக்காக நான் நிற்கல. அவன் சனநாயகன் 2 பிறநாயகன் 2 எடுத்துட்டு இருக்கான். அந்த கேமரா பூரா சொல்லும் பாருண்ணா சொல்லிட்டாங்கல்ல. நான் அன்னைக்கே நானும் சொன்னேன், எனக்கு இவன் மேலே சந்தேகம் வருதுன்னு சொன்னேன். சொல்லிட்டாங்கல்ல, அவன் ஷூட்டிங்காரவங்க என்ன. அப்போ அந்த கோமாளிகளுக்காக கூத்தாளிகளுக்காக நம்ம பேச வேண்டிய தேவையில்லை, அதை கடந்து போவோம். ஏதோ அதுவும் ஒரு விளம்பரப்பட மாதிரி வராங்க, பாவம் போகிறாங்க, அந்த பிள்ளைகள் விட்டு தள்ளுங்க. ஏன்னா அது பேசினா அவங்களுக்கும் புரிய மாட்டேங்கிறது. அதோட இந்த கமெண்ட்டில் பாருங்களேன், இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பேசுறதை பார்த்தா ரொம்ப கேவலமாக. அப்போ அவங்களுக்குலாம் அறிவார்ந்த பிள்ளைகளாக இருந்தால் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படலை, ஒரு தலைவன் சொல்லிக் கொடுக்கணும், அது சொல்லிக் கொடுக்கப்படலை. அப்போ அந்த பிள்ளைகள் நாம் எங்களை பாருங்கப்பான்றோம். எங்களை தயவுசெய்து திட்டாதீங்கப்பா, எங்களை அரசியலை கூர்ந்து பாரு. நாம் தமிழ் இப்போ நீ அவ்வளோ திட்ட, இப்போ இந்த பொம்பளை பிள்ளைகளாம் எனக்கு என் புருஷன் கூட பிடிக்காது, எனக்கு அவரை தான் பிடிக்கும், ரைட்டுப்பா அவனுக்கு யாருன்னா பிடிச்சிட்டு போட்டோம், எந்த நாயினா உனக்கு பிடிக்கட்டும், எங்களுக்கு அது தேவையில்லை. அப்போ உன் கணவனை விட அவர் உனக்கு புனிதரா? திரையில் தோன்றவன் உனக்கு பிடிச்சாக்க இந்த நாடு எங்கே போயிட்டுருக்கு? அப்போ இந்த அடுத்த தலைமுறைக்கான அரசியல் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அப்போ என் மண்ணை காக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ கோபம் வருதா இல்லையா? அப்போ அடிப்போம்ல. கண்டிப்பா மண்ணை காக்க வேண்டிய தேவை எல்லாருக்குமே இருக்குது. இப்ப 2026 அரசியல் களத்தை நோக்கி நீங்க வேற என்ன முன் ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க? உங்களுடைய வியூகங்கள் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு வேட்பாளர்கள் எல்லாம் நியமிச்சிருக்கீங்க? எல்லாமே அதிக அளவு இடம் கொடுத்திருக்கீங்க. எல்லாமே மறைஞ்சு சொல்லுவான். இவரு ஆற்காடு யாருக்கு போகும், வேலூர் யாருக்கு போகும், வாணியம்பாடி யாருக்கு போகும், அதுக்குன்னு கூட்டம் போடுவான், வண்டி வருவான். அண்ணன் சீமான் தேர்வு சரியான தேர்வா இருக்கும். 117 பெண்கள் 117 ஆண்கள். அதில் ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அண்ணன் முழுக்க இளைய பிள்ளைகளுக்கா
கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. நாளைய பிள்ளைகளுக்கு அண்ணன் வந்து முதன்மையா நமக்கு வந்து கொடுக்கறது. அதுலேயும் குறிப்பா இதுவரை யாருமே செய்யாத நாம் தமிழர் கட்சி மட்டும் செய்து திருநங்கைகளுக்கும் அண்ணன் வந்து இடம் கொடுத்துருக்கார். இந்த ஆரிய பார்ப்பன சொல்ற இந்த பூச்செல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் சம வாடா, நமக்கு எதிரே திராவிட மாடல் தான், அவனை தான் அடிக்கணுமா ஒழிய இவன் நமக்குள்ள சொல்லிக்கிட்டு இருப்பான், என்ன 1000 பேசிக்கிட்டு இருப்பான், பிளவுபடுத்துவான், அஞ்சாதன்னு சொல்லிட்டாரு அண்ணன். இப்போ 90% வந்து அண்ணன் போட்டாச்சு. நாளைக்கு மறுநாள் நடக்க போற அந்த தண்ணீர் மாநாட்டில் 15 வேட்பாளர் அண்ணன் அறிவிக்க போறாங்க. என்ன அப்ப முழுக்க முழுக்க முடிஞ்சு போச்சு. எங்க பயணம் தொடங்கியாச்சு. மக்களுக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்களும் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். 26 ஆனால் நடக்க போறது தேர்தல் கிடையாது, மிகப்பெரிய சண்டை. அது எப்படி சொல்லலாம், போர் கூட சொல்லலாம். என்ன ஆயுதம் ஏந்தாத போர், என்ன அறிவாயுதம் ஏந்திய போர்னு சொல்லலாம். அப்போ வந்து இப்போ எங்களுக்கும் அவங்களுக்கு தான் இதெல்லாம் வேணா இப்போ சினிமாலாம் கேட்டுட்டு பார்த்துட்டோம். நாங்கள் நிறைய படம் இப்போ தான் பார்க்கறது இல்லை. ஏன்னா எல்லா படம் கிறுக்காகிட்டான். அதில் பாடம் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக அப்படி தள்ளி வைங்க. ஏதாவது போங்க, எங்கேயாவது ஒரு மருத்துவமனை பக்கம் போயிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் நல்லா ஓய்வு எடுத்துட்டு நல்லா சரியாக வாங்க. என்ன அது உங்களுக்குலாம் இப்போ நம்ம வந்து இப்படிலாம் உட்காந்து பேசிட்டு நீங்கள் அதுக்கு தகுதியே உங்களுக்கு கிடையாது. அதை நம்ம கடந்து போவோம். நாங்கள் மக்களுக்காக சரியாக போய்கிட்டு இருக்கோம். அதை மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு மாநாட்டிலையும் திரள்ற கூட்டம் அது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கே தெரியும், நாங்கள் தான் பணம் கொடுத்து காசு கொடுத்து. இப்போ தம்பி விஜய் கூட்டத்துக்கே பணம் கொடுக்கணும்னு 10 பொம்பளை கத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்லி கூட்டு வந்தியா, இப்போ என்ன பணம் தெரியும், ஏன் கொடுக்க மாட்டாங்க, நடந்ததா இல்லையா? அப்படி ஒரு காரணங்களை காட்டுங்க நாம் தமிழர்ல. அப்போ இங்கே அரசியல்வாதிகளுக்கும் புரட்சிவாதிகளுக்கும் வித்தியாசம் தங்கச்சி. அப்போ நாங்கள் அரசியல்வாதிகள் கிடையாது, சராசரி அரசியல் நாங்கள் கிடையாது. நாங்கள் புரட்சிவாதிகள், இந்த மண்ணை காக்க வந்த பிள்ளைங்க. நாங்கள் சீமான் தம்பிகள். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அறிவு ஆயுதம் ஏந்திய ஒரு போர் வந்து 2026 நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. அது தமிழ் தேசியம் விசஸ் திராவிடத்துக்கு இருக்குதா அப்படின்றத நம்ம கண்டிப்பா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல் ரீதியா பல்வேறு தகவலை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி.